பள்ளியாடியில் வீட்டில் கும்பலாக அமர்ந்து கஞ்சா புகைத்த 13 பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடி கீழக்காளம்பிளை பகுதியில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் வாலிபர்கள் கஞ்சா போதையில் ஆட்டமிடுவதாக தக்கலை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தக்கலை போலீசார் சம்பவ இடத்தில் அமைந்துள்ள அந்த வீட்டை முற்றுகையிட்டு உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது அந்த வீடு முழுவதும் கஞ்சா புகை மூட்டமாக காணப்பட்டது. மேலும் அங்கு 13 வாலிபர்கள் வட்டமாக அமர்ந்து கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்றபோது போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் அவர்களை போலீஸ் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் கீழ்காளம்பிளையை சேர்ந்த ஷெல்டன், வயது 20, முள்ளங்கினாவிளையை சேர்ந்த சுகுமாரன், வயது 21, வலியவிளையை சேர்ந்த ஜினித், வயது 19, திப்பிரமலையை சேர்ந்த ஆசிக், வயது 19, சேரிக்கடையை சேர்ந்த சுஜின், வயது 21, கருங்கலை சேர்ந்த கெய்ன்ஸ், வயது 23, துண்டத்துவிளையை சேர்ந்த அஸ்வின், வயது 22, முருங்கவிளையை சேர்ந்த நிக்கல்சன், வயது 20, மூன்று மாவு விளையை சேர்ந்த பிபிஸ், வயது 22, கொல்லன்விளையை சேர்ந்த ஆகாஷ், வயது 20, நேசர்புரத்தை சேர்ந்த அருள்ராஜ், வயது 20 மற்றும் 2 பள்ளி மாணவர்கள் என்பதும் தெரியவந்தது. இவர்கள் அனைவரும் ஷெல்டனின் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கும்பலாக அமர்ந்து கஞ்சா புகைத்துள்ளது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து 13 பேரையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 100 கிராம் கஞ்சா, 14 செல்போன்கள் மற்றும் 5 மோட்டார் சைக்கிள்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட 13 பேரையும் ஜாமீனில் விடுவித்தனர். வீட்டில் கஞ்சா புகைத்து 13 மாணவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.